இந்த அருமையான ஆராதனை தந்தபடி நான் நன்றி வெளியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நாம் மையப்படுத்துவோம். எல்லாருடைய கண்களை மூடுவோம். மாம்சிய கண்களை மூடி ஆவிய கண்களை திறந்து தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாய் ஒரு முகமாக நான் ஜெபிக்கலாம். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே மகே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமே கிருபையாக இருந்ததெல்லாம் உடைய சமூகத்தில் அந்த பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். கர்த்தா கடந்த நாட்கள் முழுக்க நீங்கள் நல்லவராக இருந்து எங்களை நடத்தினேன். அந்த பலாவத்தின் நெருக்கத்தை விடுவித்து இந்த நாளில் கூட இவ்வளவு சந்தோஷத்தோடு சுமத்தோடு பலனோடு நாமத்தை மேம்படுத்தக்கூடிய மீனான கிருபைகள் தந்தை ஸ்தோத்திரம். சாட்சியம் ஆபத்திலே கத்தல் வைக்கப்பட்ட வேளை கத்தல் வந்து பிள்ளைகளை நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வசதியோட பிள்ளைகளை கத்தல் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னம் அந்த கிருபையை தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருப்பதாக உடைய காணிகள் தசமாம் முதல்வர்களுக்கு ஆச்சரிக்கிறோம். ஒவ்வொரு கத்தோட மேன்மையான ஆசனம் தங்களுடைய புத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரை உடைய பிரசன்னம் கூட இருந்த ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பித்த நேரத்திலேயே அருமையான பிள்ளைகள் ஆராதனை நடத்தக்கூடிய பலனும் தெய்வ கிருபையும் தந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விளங்கப்படும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். ஒரு அலையில சொல்லுவோம், இன்னொரு அலையில சொல்லுவோம், இன்னொரு அலையில சொல்லுவோம். இந்த நாளை தேவனுக்கு தந்த கிருபை பெரியது. இந்த நாளை காண நாளை காண இந்த அருமையான பகல் வேளையிலே ஆண்டவருடைய சமதி கடந்துறவும் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி உறவாடவும் தேவன் தந்த கிருபையை நாம் நினைக்க, அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பயங்கரமான இந்த கொரோனா சீட்டு நிறைந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளும் சற்று அமைதியாக இங்கே கவனிக்கும். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி தேவனுடைய மகிமை நம்முடைய மேல் ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய தூதர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாக 3 நேரம் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு கட்டத்திலிருந்து உள்ள ஆத்மாவில் திரும்பி தொடங்கும் போது யாருக்கெல்லாம் நீங்கள் நெட்டு வைத்து எடுத்துக் கொண்டே இருக்க முதல்ல உங்களுடைய பாதுகாவலுக்காக, 2வது உங்களுடைய தேவைகளுக்காக, 3வது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா கரங்களை தட்டி கத்தரி. எப்படியாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இவ்விதமாக தேவ சொந்த ஒவ்வொரு நிமிஷம் போராடி கொண்டிருக்கு. இன்றைக்கு 2 மணிக்கு எழுந்து கொஞ்சம் வசனம் தியானம் பண்ணி தொடர்ந்து ஜெபித்து அதுக்கு பிற்பாடு தான் நான் கடந்து போனேன். திரும்பி வரும்போது நெருக்கடி தான், பஸ்ஸெல்லாம் இல்லை. என்ன சேர்ந்து நினைத்து இப்போ ஒரு வாகனம் வேணுமே, எல்லாவற்றும் சீக்கிரம் போக முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணி நிற்கவே அடுத்த ஊழியத்தை ஒரு இடத்துல ஊழியத்தை முடித்து இன்னொரு இடத்துக்கு ஊழியத்தை செய்வதற்கு வந்த கத்துடைய தாசங்கள்
விடியலுக்காக வந்து நின்றார்கள். விடியல் இதோ அழைத்ததில் விட்டு விட்டு போகிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டுடைய ஊழியத்தின் காரியத்தில் நம்ம செயல்படும் போது நமக்கு ஆசை. அது வந்து முகக்கவசம் இல்லாத போடணும். ஏதோ ஒரு பெருமைக்காகவோ நம்ம பாதுகாப்பு அவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்வது கட்டாயமாக இருக்கும். ஆனால் போடுகிறது உங்களுக்கு தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து தேவனோடு கூட நாம் உறவாடி அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அவருடைய கிருபைகளை நாம் சுதந்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் வந்திருக்கக்கூடிய பயங்கரமான இந்த கொரோனா சீற்றத்திலிருந்து இதுவரையில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் விடுவித்த பெரிய கிருபை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வேண்டி அதிக பாரத்தோடு கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இந்த போராட்டம் தாக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவருக்கு நன்றியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்ல கடமைப்பட்டு நம்மை விடவும் பெரிய ஐஸ்வர்யவான்களும் மேதைகளும் ஞானிகளும் கல்விமான்களும் இதோ திறமை உள்ளவர்களும் திடகாத்திரம் உள்ளவர்களும் இந்த உலகத்தோடு போய்விட்டார்கள். அல்லேலூயா. அநேக குடும்பம், ஒருவர் ரெண்டு பேர், அநேக குடும்பமாயிட்டே போயிட்டாங்க. அநேக குடும்பங்கள்ல பசினால, கஷ்டத்தினால, வறுமையினால, கடன் பிரச்சனால மொத்தமா அடைந்து போனாங்க. ஒவ்வொரு நாளும் பேப்பரை மட்டும் வாங்கி படிப்பேன். ஆனா இங்க ஜபம் நடக்கும், வேதவசம் தியானம் நடக்கும். அதுக்குள்ள அந்த உலக காரியம் கொஞ்சம் அறியணுமே அதை வாங்கி வைத்து விடுவேன். பார்த்தா ஒவ்வொரு நாளும் கொலை, தற்கொலை, இல்லை கொன்னானால செத்தது, இந்த காரியம் அப்படி வந்து கொண்டே பரிதாபமா இருக்கும். ஆண்டவரே, விடுபட்ட சூழ்நிலைகள் ஆத்துமாக்களை மட்டும் பாதுகாத்து மட்டும் நன்றி என்று ஆண்டவர் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் தேவ சமூகம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். கடந்த 3 நாட்களாக விசேஷமான ஜெபம் வைக்கப்பட்டிருந்தது. பகல் வர முடியாதவங்க இரவும், இரவு வர முடியாதவங்க பகலுமாக ஜெபம் ஒழுங்காக்கி இருந்தோம். விருந்து ஆயத்தமாக்கப்பட்டாலும் அதில் இதோ தங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறதுக்காக நாம் தான் அதற்கு காரணத்தோடு வர வேண்டும். அதை நமக்கு ஒரு தாகம், ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். சிலர் வந்து நன்மை பெற்றுக் கொண்டீங்க, கர்த்தருடைய விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்திலே இவ்வளவோ காரியம் சொல்லப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை உள்ள செய்தியை நாங்கள் போட்டு விடுகிறோம். யாரெல்லாம் யூடியூப்ல பார்க்குறீங்க, கரண்டை எடுத்துக்க பார்ப்போம். பரவாயில்ல, அனைவருடைய கரம் ஏறுகிறது. ஒரு 3 மணிக்கு மேலாக போட்டு விடுகிறோம். அதில் 4 ஜீவன்களை பற்றி 3 வாரமாக அதை நாம் எடுத்து தியானித்து போட்டுவிட்டு இருக்கிறோம். கடந்த வாரங்களில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு பிரயோஜனமான செய்தி. இப்போதும் கூட அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22, 1 சாமுவேல் 13:14 எடுத்து வந்து வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். 13:14 இப்போதோ இந்த ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு இருந்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட நம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்டோம். இந்த 3 நாள் ஜபத்திலும் ஒரு சில தேவ பிள்ளைகள் இரவென்றும் பகலென்று பாராதபடி ஓடோடி வந்தார்கள். இதை தேவன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
எப்பவுமே நடக்கிற ஜெபம் தான். ஆனாலும் கூட ஆத்மாக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டுமே என்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்குள்ள ஞாயிற்று ஆராதனை ஆசீர்வாதமாகவும் 2 சபையில் உள்ளதான ஆத்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைக்கிற எதிர்பார்ப்போடு பக்கத்துல எல்லா சபை ஊழியக்காரர்களுக்காக ஆத்மாக்களுக்காக விசேஷ ஜெபத்தை நாம் ஒழுங்காக்கி இருந்தோம். கத்தனையோ ஆசீர்வாதமாய் தந்தா. இப்போ நீங்க வாசி கேட்டுங்க. வசனத்தில் ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தெரிந்தெடுத்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனிதனுடைய பெயர் தாவீது. தாவீது என்றால் பிரீதியானவன், பிரியமானவன். ஆண்டவர் எப்போதுமே அவருக்கு பிரியமானவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இங்க இருக்கிற நாம் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆகினால்தான் ஆண்டவர் நம்மை தேடி ஊருக்கு வந்து வம்சத்துக்கு 2 தேர்ந்தெடுத்து அவருடைய சமூகமாகிய சீயோனை கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். சபை என்பது கர்த்தருடைய சீயோன். சீயோன் என்பது மகாராஜாதி ராஜாவாகிய தேவன் வீட்டிருக்கிற இடத்துக்கு பேர் தான் சீயோன். பரலோகத்திலே சீயோன் இருக்கிறது. இங்கே சபை நாம் கூடியிருப்போது சீயோன். இங்கே நான் நீங்கள் ஒவ்வொரு சீயோன். கர்த்தர் எங்கே வாசமா இருக்கிறாரோ அது சீயோன். உங்களுடைய வீடு ஒரு சீயோனா இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நல்ல அல்லேலூயா சொல்லுமா? தாவீது என்றால் பிரீதியானவன். ஈசின் குமாரனாகிய சவுலை தேவன் தெரிந்தெடுத்தார். அவருடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். ஆனால் நல்ல அழகுள்ள மனிதன், அறிவுள்ள மனிதன், எல்லா ஜனத்துக்கு உயரமான மனிதன், ஆளுகை செய்வதற்கு திறமைசாலி, பராக்கிரம் உள்ள மனிதன், யுத்த சமர்த்த நல்ல மனுஷன்தான். ஆனால் இதோ கர்த்தருடைய வார்த்தையை சரியா கை கொள்ளாதபடி போனபடியினால் கர்த்தர் அவனை தள்ளி அவருக்கு சித்தமான ஒரு மனிதனை தேடினார். கர்த்தர் தேடின போது ஒருவனை கண்டெடுத்தார். ஈசாயின் குமாரன் தாவீது. அவரை பற்றி சொல்லப்பட்டு வாசிங்க 1 புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனம் வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்க கேளுங்க. 1 2ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபிகதாம் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனெயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் எடுக்கலையோ 1 12 முதல் 15 வரை எல்லாம் குறைத்து வைத்துக் கொள்ள. அப்ப தாவீதுடைய வம்ச வரலாறை சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது 7வது மகன் ஈசாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவருடைய கோத்திரம் யூதா கோத்திரம். இந்த போவாஸ் யார் என்றால் இதோ ரூத்துடைய புருஷன். அந்த சந்ததியில தான் தாவீது பிறக்கிறார். அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அந்த வம்ச வரலாறு நீங்க மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் படிக்க முடியாது, இப்ப படிக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோத்திரத்திலிருந்து இந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இந்த தாவீதை தெரிந்து கொள்கிறார். ஏன் கர்த்தர் தனக்கு பிரியமானவராக இந்த தாவீதை கண்டார் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏராள காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாம் பார்த்து நேரம் போதாது இருந்தாலும் சில காரியங்களை கவனி. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26 45 வசனங்களை வாசிக்க கேட்போம். 17 26 வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர், விருத்த சேதனம் இல்லாத கோலியாத். இப்போ இந்த தாவீது இதோ அருமையான இந்த மகனை, இளைய மகனை ஈசாவினால் அழைத்து சொல்லுகிறார், படைத்தளத்தில் போய் நம்முடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீ பார்த்து விட்டு விசாரித்து வா என்று அனுப்புகிறார். அப்படி போகிற வேளையிலே எல்லாம் கவனமாய் கவனிங்க. திடீரென்று கொண்டு வர பொருட்கள் எல்லாம் வைக்க எடுத்து வைத்து விட்டு யுத்தக்களத்துக்கு நேராக கடந்து போகும்போது அவனுடைய கண்கள் அந்த யுத்தக்களத்தில் வந்து நிற்கக்கூடிய கோலியாத்தை பார்க்கிறது. இது என்ன என்று கேட்டால், அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து நின்று தேவ பிள்ளைகளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஒன்றுக்கொன்று நேருக்கு நேராக வந்து சண்டை போடுகிறது. யார் வெற்றி அடைவார்களோ, வெற்றி பெற்றவர்களுக்கு தோல்வி ஆனவர்கள் அடிமை என்று அவன் சவாலிட்டுக் கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயந்து நிற்கிறான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதான வேளையில் தான் அவனுடைய இருதயம் கொதிக்கிறது. இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பிவிட்டானே என்று தேவ பிள்ளைகளுக்கு என்றும் அவன் நினைக்கல, கர்த்தருக்கு விரோதமா. நீங்க நல்லா படிங்க, 45ஆம் வசனம் படிங்க. கோலியாத்திடம் சவால் விட்டு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனை நீ நிந்தித்திருக்கிறாய். இஸ்ரவேல் என்றால் அவன் மீட்கப்பட்டவன், தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் பிரியமானவனை தேடினார், அந்த பிரியமானவனை கண்டுபிடித்தார். அந்த பிரியமானவன் தாவீது. அவன் மேல தன் பிரியமிக்க காரணம் என்ன? தன் இருதயத்தை ஏற்றவன் அவனை கண்டுகொள்ள காரணம் என்ன? முதலாவது தேவனுடைய காரியத்தில் சவால் உள்ளவனாய், வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். கையிலே ஒரு பட்டயம் கிடையாது, யுத்த கருவிகள் கிடையாது, கவனங்கள் தான் உண்டு. ஆனா அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது? இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவன். புதிய ஏற்பாட்டு நியமப்படி பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும், புதிய ஏற்பாட்டு நியமப்படி ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். உபாகமத்தில் படிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பான அந்த பூமியில யாரும் கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. 27ஆம் சங்கீதத்தில் நாள்ல படித்தோம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் இருதயம் பயப்படாது. அப்ப தாவீது கோலிக்கு முன்பாக சாதாரண இளைஞன், பெரிய யுத்த வீரன் அல்ல. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் கவனமாய் கவனிப்போம். ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால், அபிஷேகம் பெற்றது உண்மையானால், ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் இருப்பது உண்மையானால், உனக்காக வேண்டி கர்த்தர் இறங்குவார். எந்த பெரிய பாளையத்திலும் கர்த்தர் இறங்குவார். உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் தேவனுடைய அன்பை அறியாதவன், அவன் அந்நியன், அவன் புறஜாதியா. ஆனால் தேவனுடைய கரமோ தாவீதோடு கூட இருந்தது. தாவீதுடைய உள்ளம் அப்படியே கொதிக்கிறது. அங்கே பெரிய பலசாலியாக பராக்கிரமசாலியாக இருக்கிற சவுல் ஒதுங்கி இருக்கிறான். பெரிய பெரிய படை தலைவர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ என்ன ஆகுமோ? தாவீது பயப்படவில்லை. ஏன்? அவனுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது, அவனுக்கு கர்த்தர் இருந்தார்.
அவனுக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தர் இவனை கண்டார், இவன் எனக்கு ஏற்றவன். இந்த நாள் பகல் வேளையில தேவ வார்த்தை கேட்டவன் தேவ பிள்ளையே, கோலியாத்தை கொண்ட சத்துருக்கள், கோலியாத்தை கொண்ட பிசாசு, கோலியாத்தை கொண்ட போராட்டம் உனக்கு எதிராக எழும்புகிறதா? நீ பயந்து நடுங்கி போக அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், அபிஷேகம் பெற்றது உண்மையானால், நீ கர்த்தருடைய பிள்ளை ஆக்கப்பட்டது உண்மையானால், அதுக்கு ஏற்று நீ போராட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லு, நல்ல அல்லேலூயா சொல்லு. அது எப்படி தைரியம் வரும்? ஜெபம். கர்த்தர் சமூகத்துல கண்ணீரின் ஜெபத்தினை தனித்திருந்தால் அதுக்கேற்ற தைரியத்தை கர்த்தர் தருவார். இப்ப தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் என்ன? இந்த விருத்த சேதனம் இல்லாம ஏமாத்திரம். இந்த விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு முன்பாக நாம் பயப்பட வேண்டுமா? அவன் யாரை நிந்திக்கிறான்? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம நினைப்போம், நான் ஆராய்கிற தேவன் சாதாரண தேவன், எனக்கு ஒரு நோய் வந்தா பிரச்சனை வந்தா யார் உண்டு? தேவப்பிள்ளை எப்பவுமே நீ நினைக்காத. உன் வாழ்க்கையில உனக்கு அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய ஆண்டவர் எப்போதும் கூட உண்டு. நீ என் பார்வையில் அருமையானவன் ஆனபடியால் கனம் பெற்றாய். நான் உன்னை சொல்லுங்க, நான் உன்னை சிநேகித்தேன். யார் சிநேகித்தது? தாவீதை சிநேகித்தது யாரு? ஆடுகளுக்கு பின்னால போன இளைஞனை தகப்பனார் சொல்லுகிறார், உன் சகோதரரை பார்த்துவிட்டு, ஒரு சகோதரரை பார்த்துவிட்டு வா என்று. ஆனால் இந்த அருமையான இந்த தாவீதுடைய கர்த்தர் கூட இருந்தபடியினால் அவன் போன காரியம் அது ஒரு முகாந்திரத்தோடு போகிறான். இங்கே பார்த்தால் எல்லாருமே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சவுல் நடுங்க வேண்டிய தேவையில்லை. ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்கதரிசனம் சொன்ன மனுஷன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ராஜா. இப்போது தேவனுடைய ஆவி அவனோடு விலகிவிட்டது. இப்போ தேவனுடைய ஆவி அவனோடு இல்லை. அவன் வந்திருக்கும் பிரச்சனை கண்டு பயப்படுகிறான். இந்த நாள் பகல் விடலே தேவனுடைய வார்த்தைகள் தேவ பிள்ளையே, உனக்கு உண்மையான தேவனுடைய ஆவியாக இருந்தால் உனக்கு பிரச்சனை எழுதும் போது நீ பயந்து ஒதுங்கல்ல. உன்னை விசாரிக்க கர்த்தர் உண்டு. உன்னை தேவனை அறியாதவர்கள் உனக்கு ஒரு பிரச்சனை வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனை அறியாமல் உனக்கு ஒரு பிரச்சனை வருவதில்லை. நீ எங்க இருக்கணும்? தாவீதை போல தேவனுக்குள்ள இருக்கணும். உன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும். தேவ சித்தம் அங்கே சொல்ல அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில் திரும்ப அந்த வார்த்தை வாசிப்போம். 13:22. ஹalleluya, 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 ஹalleluya. பின்பு அவர் அவரை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான். தேவ பிள்ளை எப்ப நமக்கு சித்தமானால் செய்ய தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும். தேவன் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? நம்மை குறித்த தேவ நோக்கம் என்ன? தாயின் கர்ப்பத்திலே தெய்வம் தெரிந்தெடுத்தார் என்றால் உன் சந்ததிக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே, உன் கிராமத்துக்குள்ளே, உன் பட்டணத்துக்குள்ளே உன்னை விட எத்தனையோ பலசாலிகளும் அறிவாளிகளும் ஞானிகளும் கன்னிமங்களும் ஐஸ்வர்யவான்கள் இருக்கும் போது தேவன் உன்னை தெரிந்த நோக்கம் உண்டு. நீ தேவ சித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவ சித்தம் செய்ய வேண்டும். பிள்ளையுடைய சித்தமா, புருஷனுடைய சித்தமா, மனைவியுடைய சித்தமா, உலக மனுஷனுடைய சித்தமா அல்ல. நீ தேவ சித்தம் செய்ய வேண்டும். அதுதான் தேவ திட்டம். அதுக்காக ஈசாயின் மகனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நீங்க இருக்கிற என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்த நோக்கம் நம்முடைய பிளான் படியை நீ செய்ய, நம்முடைய பிளான் படியை நீ பேச, நம்முடைய வழியில் நாம் நடக்க அல்ல. தேவனை பிரியப்படுத்த, ஜபத்தினால் அவரை பிரியப்படுத்தணும், ஆராய்கிற ஆராதனை அவரை பிரியப்படுத்தணும்,
நம்முடைய நடக்கை, நம்முடைய பார்வை, பேச்சு, நம்முடைய சிந்தை எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐந்துக்கு ஆராதனைக்கு வந்த பிள்ளை சில குழந்தைகளும் இருந்தது. அப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன்மா, இப்ப நீங்க வேலை பார்த்து செய்து கொண்டு இருக்கீங்க? ஆமா, கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து ஐயா, அந்த பக்கம் ஒரு இடம் போக முடியாது. பாருங்க, மனுஷருடைய கண்டுபிடிப்பு சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்களை கரெக்டாக வேலை பார்க்கிறாங்களா பார்க்கலையா என்பதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இந்த இடத்துல தெரிந்திருக்கக்கூடிய ஊழியக்கார ஊழியம் செய்கிறாரா செய்யலையா? தேவனா தெரிந்து கொள்ள ஒவ்வொரு விசுவாச மக்களும் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியம் செய்கிறாரா செய்யவில்லையா? கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டே ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அவர்கள் திட்டம் ஒவ்வொரு ஆத்மாக்களை கொண்டு யார் யாரை எப்படி வைக்க வேண்டும், எப்படி என்ன விதத்தில் நடத்த வேண்டும், அவர்கள் என்னென்ன பொறுப்புகள் பணிகள் ஆண்டோடைய காரியத்தை செய்ய வேண்டும் எல்லாம் நிர்ணயித்து தேவன் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரத்திலே ஒழுங்கு கிரமமாய் அவர்கள் செய்து அவன் புருஷனுடைய ஆத்மா வேறு, மனைவியுடைய ஆத்மா வேறு, பிள்ளையுடைய ஆத்மா வேறு, பெற்றோருடைய ஆத்மா வேறு, அவரவர்கள் தனி கணக்கு ஒப்பு அடைக்க வேண்டும். நல்லா சொல்லுங்க. புருஷன் சொல்லுவாரு, இன்னைக்கு கூட்டத்துக்கு போக வேண்டாம், சரி வேண்டாம். பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா ராத்திரி இல்லை இன்னத்துக்கு வேண்டாம். சரி, இப்படி ஒன்றுக்கு ஒன்று யாரும் ஒன்று சொன்ன உடனே அடி கீழ்படுகிறதில்லை. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்க உபவாசம் இருந்து தேவசனத்தை ஜெபிக்கிறாங்க எனக்காக, என் குடும்பத்துக்காக. நான் என்ன செய்கிறேன்? நான் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேனா? இங்க ஒழுங்குபடி வைக்கிற ஆராதனை கலந்து கொள்கிறேனா? ஒரு நாளை 3 நேரங்கள் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிற மாசங்களுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க போன் பண்ணி கேட்டீங்க? பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மளை ஒரு கணக்கு கேட்பார். என்ன எத்தனை நேரம் நீ ஜெபம் பண்ண மகளே, மகனே நீ எத்தனை நேரம் ஜெபம் பண்ண? நான் இப்போ ஊழியர்கள் சும்மா கேட்டு போறாங்க, சொல்லுவோம் அவருக்கு வேற வேலை இல்லை, அவருக்கு அதான வேலை, அவர் ஜெபம் பண்ணி கேட்பாரு, டைவர்ஸ் கேட்கப்பா கொடுத்து அவருக்கு வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேலைக்கு வேண்டிய கத்திரிகளை தெரிந்திருக்கிறார். கண்களை தட்டி எல்லாரும் கத்திரை நான் சோத்திரம் பண்ணுவோம். அவர் சாப்பிட்டா பின்ன அவருக்கு ஆரோக்கியம் பலன் இருக்கும். மக்களை சாப்பிடணும். சில பிள்ளைங்க சாப்பிடவே செய்யாது, சாப்பிடாம இருக்கும் ஒரு பயம். ஆனா அந்த வரத்துக்கு பலம் பின்னாலே தெரியும். சரியா? ஆராதிக்க வேண்டியது கர்த்தரை ஆராதிக்கணும். வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குறைந்தது 5 மணிக்கு எழும்பி தெய்வத்தை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். விடுதலையாளர்களை ஆராதிக்கணும்.
புருஷன் சொல்லுவார், வேண்டாம் அம்மா, இப்படி கிடந்து கஷ்டப்படாத அம்மா, அமைதியை தோங்க அம்மா. மனைவி சொல்லுவார், ஐயா சில குடும்பத்திற்கு பெண்களுக்கு ஒரு அருமையான சகோதரர் ஒழுங்காக நினைவுவார். இந்த பொம்புள்ள சொல்லலாம், உமக்கு வேலை இல்லையா, இங்கே இருந்து காட்டாத்துறைக்கு போறது, இங்கே பக்கத்தில் உள்ள கோயிலோட போகலாம், சும்மா ஆந்தவனி கேட்க மாட்டார். இப்படி சில பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோரை மனைவி புருஷனை புருஷ மனைவியும் கர்த்தருடைய சித்தம் செய்ய விடாத தடை பண்ணுகிறார். அது தேவனுடைய விருப்பம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை அப்படிதான் சவுல் தடை பண்ணினான், சகோதரர்கள் தடை பண்ணினார்கள். தாவீது நிற்கல, நான் வந்த ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த நாள் பகல் வேளையிலே தேவ பிள்ளை உன்னை அழைத்தோர் நோக்கம் உண்டு. நம்மளிடம் பெரிய விவசாயிகள் ஆலோசகர் ஆர்வத்தை நிறைந்த இந்த உலகத்துக்கு போய்விட்டார்களே. தெய்வம் உன்னை உன் பிள்ளைகளையும் உன் புருஷனையும் குடும்பத்தை எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். இன்னும் எத்தனை மணிக்கு நாம் ஜெபித்தோம், அவருடைய பிள்ளைகளை இப்போ இந்த சிறு பிள்ளையை நாங்கள் பிராக்டிஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நன்றாக பாடணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், அதான் கூடவே மைக்கில் என்று பாடுகிறான். உங்க பிள்ளை பிராக்டிஸ் கொடுங்க. ஒரு ஆளுநர் பிள்ளை அனுப்பி விடுங்க, நீ போன இந்த ஆளுநர் போனோம், இந்த ஜபத்துல போனோம், கட்டாயமா அனுப்பி விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோராகி நம்முடைய கர்த்தர் கணக்கு கேட்பா. உன் பிள்ளைக்கு எவ்வளவு நாள் என்னுடைய வார்த்தை சொன்னார், எப்படி பிள்ளை நடத்தினார், அந்த உக்கிரான அந்த பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவாங்க. யார் கேட்ட சொல்லுவாங்க, பிள்ளை படிக்கணுங்க, தேவ சித்தம் செய்யட்டும். அதுக்கு முதன்மையான முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடணும். அப்ப நமக்குள்ள ஒரு தெய்வீக அபிஷேகம் வரும். தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கினது. கோலியாத்தை பார்த்தோன்னா பயந்து ஓடல. ஆமே ஆமே. உங்க பிள்ளைகள் எந்த ஸ்தானத்திலும் வீர தீரமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். தேவ வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்க வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள அந்த ஜெபஜீவியம் உருவாகட்டும். ஏனோ தானே ஜெபிக்க கூடாது, பாட்டியம்மா கோயிலுக்கு இருக்க கூடாது. துள்ளி குதித்து நடந்து கத்தரை துதிக்கணும். பிள்ளை கேட்பாங்க, ஏம்மா அப்படி? இதுதான் ஆராதனை. வீட்டுல 2-3 பாட்டு பாடுங்க, பேங்க் இருந்து அடிங்க, கேஷ் இருந்தா போடுங்க, இதுல உறங்க வைக்காதுங்க, ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு சகோதரன் சாட்சியை சொல்லும் போது, திருமணம் முடிந்த நாள் தொடங்கி நானும் என் மனைவியும் தொடங்கி என் பிள்ளைகளும் சேர்ந்து கையோடு கை கோர்த்து நின்று தேவனை ஆராதிப்போம் வீட்டில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ஆராதனை கடைசியில் இந்த குடும்பத்திலே 4 பொம்பளை பிள்ளைகள், ஒரு வருமானம் இல்லைங்க. இந்த 4 பிள்ளைகளும் இன்றைக்கு பாருங்க உயர்ந்த ஸ்தானங்கள் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என்ன? பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபம் ஆராதனை. உங்க பிள்ளைக்கு என்ன கண்டிப்பு பண்ணுறீங்களோ பண்ணலையோ முதல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நீங்களும் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபம் அவர்களை ஆசீர்வாதத்தில் உயர்ந்த நிலையில உயர்த்தும். யாக்கோபுடைய சுதந்திரத்தை அவர்களை நடத்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் இதயத்துக்கு ஏற்றவனை நான் தேடினேன் ஐயா, அவரை கண்டுபிடித்தேன். அவன் என்னுடைய ஜனத்தை மேய்ப்பான், என் இதயத்துக்கு ஏற்றவனை செய்வான், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். அவன் அங்கலாய்த்தான். சாமுவேலோடு கர்த்தர் சொன்னார், நீ ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறாயப்பா? அவனை நான் தள்ளிவிட்டேன், என் இதயத்துக்கு ஏற்றவன் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், அவனை நீ போய் அபிஷேகம் பண்ணு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று தேவ திட்டத்தை விட்டு வெளியே போய் இருக்கும் போது எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிருபைகள் பெற்றவர்கள் இன்றைக்கு சின்ன பின்னமா இருக்கும் போது, அருமையான தேவ பிள்ளையே, இதுவரையிலும் உன்னையும் உன் குடும்பத்தை அதிசயமா நடத்தி தேவன் பாதுகாத்தாரண்டா. தேவ கிருபை அல்லவா? கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இங்கே நீங்கள் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் இந்த அபிஷேகம் ஆகலையோ, யாரெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு வரலையோ, யாரெல்லாம் கிருபையிலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. சின்ன குழந்தைகளை நல்ல விதமா இதோ கர்த்தருடைய ஜெபத்தில் பழக்குவிப்போம், வேதத்திலே பழக்குவிப்போம். வேத வசனங்களுக்குள்ள வல்லமை கிரியேட் ஏற்போம். வேத வசனம் இருக்கிறது வரையிலும் அவர் ஒரு நாடு கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வாதம் உயர்த்தப்படுவார். நாங்கள் பார்த்து
சில பிள்ளைங்களை பாட்டு பாடும்போது மௌனமா இருக்கிறாங்க, கை அடிக்கல. அது ஏன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. தமிழ் பாட்டு தெரியாதவங்க யாராவது பாடலையா? எல்லாருக்குமே தெரியும். பிரைஸ்லாம் உறங்க பாடி அடுத்த சண்டை எடுக்கும் பின்னாலே பாட முடியும். மாறும். இயேசுக்காரே இயேசுக்காரே இயேசுவை நான் பற்றி பாடணும். அது ஒரு சந்தோஷம். பிரைஸ்ல நான் தேவ சந்தவர் நான் துதிக்கணும். என் வீடு தேவனுடைய பிரசன்னம் நிரம்பணும். நான் என்னுடைய பிள்ளைகள் என் வீட்டில் சீயோனாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது புறஜாதிகள் காண வேண்டும். அவர்கள் என் பின்னால் ஆராதனை வர வேண்டும். எத்தனை பேரை நாம் தேவ சோதனை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நடந்த நம்முடைய காலில அதை அருமையான விதத்தின் மேல் உட்கார வைத்து வரத்தக்கதா தெய்வ முறை செய்யாது சாதாரண காரியமா? அல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் ஆட்சிகளிலிருந்து தம்பி ராஜனுடைய வீடை விட்டு வெளியே கோயில்களுக்கு வரணும்னா எழுபோல் ஒரு ஆள் நடக்காத இடவெளி இருக்காது. அப்படிதான் தெரியுமா? ரெண்டு பக்கம் பயங்கரமான முள்ளு, கத்தால முள்ளு, துணி அப்படியே பிடிச்சி இழுக்கும், கையை பிடிச்சி இழுக்கும். அப்படி அவங்க இந்த பிள்ளைகளை ஒரு கையில் ஒரு பிள்ளை, ஒரு கையில் ஒரு பிள்ளை, ஒன்னு இடுப்பில் இப்படியா வைத்து கொண்டு அப்படியே அந்த சோத்திரம் யாரு விஷப்பாம்பு இழந்தா தெரியாது, பயங்கர இருட்டு, அவ்வளவு கடுமையான நிலையில இந்த பிள்ளை நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை நன்றாக வைத்திருக்கிறார். அல்லையா சொல்லுங்க, நல்ல அல்லையா சொல்லுங்க. அந்த இடத்தில் இருந்த மருமக்களாகி நீங்களும் அவர்களை விட அதிகமா ஆண்டவருக்காக வேண்டி பாருங்க. ரூத் அந்த நகோமி ரூத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ரூத்து கட்டியா பிடிச்சுக்கிட்டா. அல்லேலூயா. கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்து எங்க கொண்டு வந்தா? யூத கோத்திரத்தை கொண்டு வந்து இதோ ஆண்டவராக இயேசு அவருடைய சந்ததி வரக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தாவீதை போல தேவனுக்கு சித்தமானதை செய்யுங்க. உங்க புருஷனுக்கோ, உங்க மனைவிக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, என்ன திருமணங்களுக்கு எப்படி கூட்டணும் வீட்டுக்கு வாங்க. விரும்பி வீட்டில் கல்யாணம் வீட்டுல போகிறது தேவ சித்தம் அறிந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிறேன். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இந்த பூமி வெந்து உருகி அணுகி போகிறது. அவரவர் எத்தனை நாள் ஆராதிப்போம், எத்தனை நாள் தேவனுக்கு பிரியமான சித்தம் செய்தோம் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் தப்ப முடியாது, விசுவாசித்துப்போம். ஆகையினால தேவனின் சித்தமானதை செய்வோம், தேவனை பிரியப்படுத்துவோம், அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். எல்லாரும் கிளம்புவோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான். எனக்கு பிரியமான என் இருதயத்தை பிரியமான நான் தேடினேன், அவனை நான் கண்டுபிடித்தேன். அவன் எனக்கு சித்தமானவன் செய்வான் என்று கர்த்தர் சொன்னான். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை தெரிந்த ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடுவோம், எல்லாருடைய கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தை தேவ சொன்ன அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீர் எனக்கு ஒரு நோக்கம். நான் சும்மா விருதவர் என்று ஸ்தோத்திரம் அல்லையா போடலப்பா. அபிஷேகத்தின் தெய்வத்தை தனியே காத்து ராஜ்யை கொண்டு சேர்க்கணும். என் பின்னால் என் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கணும், என் புருஷனை கொண்டு சேர்க்கணும். ஆண்டவரே, உடைய சித்தத்தை தெளிவும் திட்டத்தை நான் செய்யணும். உனக்கு எது பிரியமானது அதான் தாவி சொல்கிறார். உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார். அவனுடைய நல்ல ஆவியை செம்மையானவனை நடத்துவாராய். பகல் நாம் செய்கிறது பிரியந்தானா? பேசுகிறது பிரியந்தானா? சிந்திக்கிறது பிரியந்தானா? போகிற பாதை பிரியந்தானா? கர்த்தருடைய கண்கள் நம்மை ஊற்றி கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவர் என்றைக்கு தெரிந்தாலும் அன்றிலிருந்து உன்னை அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்து அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படியே அவருடைய கண் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய உள்ளங்கையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளோ, பெற்றோரோ, புருஷனோ, மனைவி அல்ல உன்னை பாதுகாப்பது. இனஜன பந்துக்கள் உன்னை பாதுகாப்பது. சர்வசக்தி உள்ள தேவன் தன் ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சென்று தனக்கென உன்னை விலைக்கு வாங்கி அவருடைய சித்தம் செய்கிறது அந்த பூமியில வைத்திருக்கிறார். எப்பவுமே நீ அழிந்து போக வேண்டிய உன்னை அழிவு ஒப்பு கொடுக்க எனக்கு வேண்டும். என் சித்தம் என் பிள்ளை செய்யணும். சிறு பிள்ளைகளை வாய் மூடுங்க, எல்லாம் கர்த்தரை துதியுங்க.
எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் நன்றி சொல்லி யாரும் கை கட்டக்கூடாது. கர்த்தரை துதிங்க. கரங்களை தட்டி ஆண்டவரே நான் கேட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் உமக்கு பிரியமான என்ன அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், உம்முடைய சித்தமே என்ற பற்றி யார் மௌனமாயிருக்க வேண்டாம். உங்களை கவனிக்கிற கர்த்தர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். இக்காராவாலா பாஷபா ரிகாவாலா பாஷபாலா ரிதாலா உகாராவாலா பாஷியோ. நம்முடைய இணைய பந்துக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நாம் பிரியமாயிருக்க அல்ல தேவனை தெரிந்தது. முதல்ல தேவனுக்கு பிரியமாயிருந்தார். எல்லா காரியங்களும் செய்ய தேவன் ஞானம் தருவார், அறிவை தருவார், உங்களை நடத்துவார், உங்களை போதிப்பார், உங்களை பாதுகாப்பார், தேவையை சந்திப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya. இந்த இரட்சணியினால் இந்த யார் ஞானத்தை நடிக்கவில்லையோ யார் இந்த ரட்சிப்பு தகவலுக்கு அர்ப்பணம் பண்ணீங்க அங்கே ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு உடைய வருகை இருந்தோ உடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும், என்ன பரிசுத்தம் பண்ணணும். அப்பா உடைய சித்தத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. யாரை கண்மணிக்க வேண்டாம். பாடல் பாடுவ கூடவே கண்மணித்தாவே நிறைந்திருக்கிறார்கள். ஆகியோரும் எல்லாம் சிதைப்பாராக.
அதுக்காக நான் உன்னை கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நான் முழுவதும் கர்த்தருடைய பாதத்திலே குடும்பத்தை தலைக்கும்படி சத்துருக்களை முறியடிக்க, அங்கவர சக்கரை திருமணம் ஜெயமிக்க, நாற்காலில் கர்த்தர் சொன்ன கண்ணீர் வீசி ஜெபி, சபைக்காக ஜெபி, 50 மக்களுக்காக ஜெபி. அதுக்காகவே நீ அழைக்கப்பட்டார். ஒரு கருத்தில் பல மரணங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். உதைத்து வைக்காதே, எழுதி பிரகாசி. விருத்த சேதனம் இல்லாத சத்துருக்களை கட்டி பயப்பட தேவை என்ன? விருத்த சேதனம் இல்லாத மக்களோட ஆழமான உறவுகளை விட்டுவிடு. எப்போது வேறுபட்ட நிலையில் ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா உனக்கு ஆண்டவராய் இயேசு இருக்கிறார் என்பதை எல்லா இடத்திலும் பறை சாற்ற வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும். சத்துருக்களை கண்டு உன் பக்கத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக செய்கிறோமா? மனுஷனுக்கு பிரியமாக செய்கிறோமா? உலகத்தை பிரியப்படுத்துகிறோமா? தேவனை பிரியப்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. வார்த்தை, பேச்சு, நடக்கை, செயல் சகல தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். தேவ சித்தம் செய்வோம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். வருகை சந்திக்க ஆயத்தப்படுவோம். தேவன் அந்த வார்த்தைகளுக்கு கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நன்றி கொடுப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காய் நன்றி உள்ள இதயத்தோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து நன்மை துதிக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். மேலாண்மை பாக்கியத்தையும் மேன்மையான கிருபையும் தேவனின் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீ சமூகத்திலுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதுமே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எதற்காக தெரிந்து உங்களுடைய இருதயத்தை ஏற்றவர்களாக இருக்க, உங்களுடைய இருதயத்தை பிரியப்படுத்த, உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை தெரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்படியே நாங்கள் செயல்பட்டு உங்களை சந்தோஷப்படுத்தட்டும். மகிமையுள்ள வருகையில் நாங்கள் வந்து எங்களுடைய கணக்குகளை ஒப்புவிக்கத்தக்கதா எங்களை தகுதியாக, எங்களை பரிசுத்தமாக, எங்களை முற்றமாக அப்பாவது கருத்தை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தத்தோடு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உண்மை உத்தமமான சேவை செய்ய, உண்மை உத்தமமாக ஒவ்வொருடைய கையில் கொண்ட பொறுப்புகளை நிறைவேற்றி, உடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி, பிரியப்படுத்தி, உமக்கு கணக்கு கொண்டு ஒப்புவிக்க பகல் வேளையில பரலோகத்தின் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தெரிந்து கொண்டேன். எனக்கு சித்தமான வேலை செய்வான்னு சொன்னது போல உங்களுடைய சித்தத்தை தெரிந்ததுக்காக சொல்றேன். அந்த பிள்ளைகளை அவரை ஆசீர்வதி, தேவ சமாதான கிருபை தொடர்ந்து விளையாட்டு தட்டும். நித்தியரை காய்த்தவன் துதி கனமை மையாம் இந்த வெள்ளமக்கு எனக்கு சேர்த்துடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகட்டும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.